ஒரு மாபெரும் அரசியல் தலைவரின் மரணம் கட்சி பேதமின்றி ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் மனங்களிலும் பேரிடியை இறக்கியது என்றால் அது அண்ணாவுடையதுதான். 1.5 கோடிக்கும் அதிகமானோர் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றதன் மூலம் அண்ணாவின் பெயர் இந்திய வரலாற்றை தாண்டி கின்னஸ் புத்தகத்திலும் பொறிக்கப்பட்டது. 1969ஆம் ஆண்டு புற்றுநோய் தீவிரமடைந்து ஜனவரி மாதத்தில் நடந்த 2வது அறுவை சிகிச்சைக்கு பின்னர் எப்படியும் அண்ணா நோயில் இருந்து மீண்டு வருவார் என தமிழ்நாடே காத்திருந்தது. ஆனால் 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி அதிகாலையில் அண்ணாவின் மறைவு செய்திதான் மாநிலத்தை அழுகையோடு எழுப்பியது. அண்ணாவின் மறைவை தாங்கிக் கொள்ள முடியாமல் தமிழ்நாடே அவரை காண தலைநகருக்கு படையெடுத்தது. அதற்காக மாநிலம் முழுவதும் இருந்து சென்னைக்கு வர சிறப்பு ரயில்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அப்படி கூட்டம் நிறைந்த ஒரு ரயில் கொள்ளிடம் பகுதியை கடந்தபோது பாலத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. மேற்கூரையில் அமர்ந்திருந்த 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். தமிழக அரசியல் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத நிகழ்வுகள் அரங்கேறின. சென்னை ராஜாஜி மண்டபத்தில் இருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெரினாவை அண்ணாவின் இறுதி ஊர்வலம் சென்றடைய சுமார் 3.5 மணி நேரம் ஆனது. உலகின் மாபெரும் இறுதி ஊர்வலம் என கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் இது இடம் பிடித்தது. இப்படி கோடிக்கணக்கான மனங்களை வென்றெடுத்து தமிழ்நாட்டின் சிற்பியாக வரலாற்றில் இன்றும் உயர்ந்து நிற்கிறார் அண்ணா.